மோபி டைஸ் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஒரு கேம் மாரி கண்டக்ட் பண்றோம். இதுலேருந்து ஏதாவது ஒரு பேப்பர் எடுங்க. என்ன போட்டிருக்கு? அப்பா. உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா வந்து ஃபார்மர் தான். எங்க அப்பா வேலைக்குலாம் போமாட்டாரு. அதுல வச்சு தான் இது பண்ணிட்டுருக்கோம். ம். இப்ப வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். எங்க அப்பாவும் அந்த மாதிரி தான். ம். ஆனா எங்க அப்பா வந்து சரி நான் சொல்லுவேன் இந்த மாரி வேண்டாம்ப்பா. நம்மளுக்கு இந்த மாரி கஷ்டமா இருக்குல்ல. ஏன் இத செய்றீங்கன்னு சொன்னாலும், இல்ல நம்ம இத தான் செய்யணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து இத தான் செஞ்சு வாழ்ந்தாங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த மாரி சாப்பாடு போட்டு இந்த மாதிரி தான் வாழ்ந்தோம். அந்த மாரி தான் நம்ம இனிமேவும் இருக்கணும் அப்படின்னு வந்து என்னையும் வந்து, நீயும் ஃபியூச்சர்ல இத விடக்கூடாது. நான் வந்து என்னோட ட்ரீம் எப்படின்னா, நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும், வேலைக்கு போணும் அந்த மாதிரி. ஆனா எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மரா இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். அந்த வேலையெல்லாம் எப்ப வேணா நம்மள விட்டு போலாம். ஆனா இது வந்து நம்மள விட்டு போகாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. எப்பவுமே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. இப்போ ஏதாவதுல நம்மளுக்கு அமௌண்ட்டு நம்ம ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஆனா எங்க அப்பா வந்து நம்மளுக்கு அப்பா ஏதாவது நம்மளுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப இல்லாதவங்களுக்கு குடுத்தோம்னா, அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு இப்ப நம்ம ஹெல்ப் பண்றது நம்மளுக்கு பின்னாடி எப்பவுமே வரும் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக் குடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. லாஸ்ட் வரைக்கும் எங்க அப்பாவோட தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அவரு நெறைய இடத்துல வந்து நான் எப்பலாம் வந்து டிப்ரஸ்டா இருக்கனோ, அப்பலாம் என்னை வந்து ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணுவாரு. அப்ப எப்படி இப்படி இந்த அளவுக்கு இப்படி யோசிக்கிறாரு? அப்படின்னெல்லாம் எனக்குள்ள நானே நெறைய டைம் யோசிச்சிருக்கேன்.